இவங்களால அனைத்து சாதியினரும் சர்ச்சுக்கு பாதிரிகள் ஆகலாம் அப்படின்னு போடுவதற்கு தைரியம் இருக்கா? நான் எப்படி பார்க்குறோன்னாக்க, இந்த மாதிரி கோவில்களில் கண் வைத்து இவங்களை எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வெறும்னா ஒரு பொலிட்டிக்கல் நோக்கம். செக்குலர் கவர்மெண்ட்டுக்கு மத வழிபாடு தலங்களுக்கும் என்ன வேலை? திராவிட மாடல் அரசாங்கம் இந்துக்களின் அடிப்படை நம்பிக்கையை பிளவுபடுத்துவதற்காகவே எடுத்த ஒரு நடவடிக்கை அப்படின்னா பார்த்தோம். ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்ட ஆகம கோவில்கள்னு பார்த்தாக்க தனியார் கோவில் தான் இருக்க முடியும். தனியார் கோவிலும் அதுவும் ட்ரஸ்ட்டோ சொசைட்டி இருக்க முடியும். அங்கே இங்கே கை வைக்க எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதி கிடையாது. தமிழ்நாடு பாப்புலேஷன் 8 கோடி 9 கோடி. இதில் 44,000 பேர் நம்ம அர்ச்சகரை நியமிச்சாக்க சமூக நீதி வந்துருமா? அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து ஹெச்ஆர்என்சி ஹிந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோவில்களில் நடைபெறக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடு, குளறுபடி, ஆகம விதிமீறல்கள் இவற்றையெல்லாம் தொடர்ந்து எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆலய வழிபடுவோர் சங்கம். அந்த சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய தலைப்பாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதில் ஆகம விதிகள் அல்லாத கோவில்களில் நீங்கள் அர்ச்சகர்களை நியமிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீண்ட பயணத்தில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. 2006 திமுக அரசு இருந்தது. அப்போது இருந்த தமிழக முதல்வர் மு கருணாநிதி பெரியாரின் நெஞ்சில் தைக்கப்பட்ட முள் அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரசு தீர்மானத்தை கொண்டு வராது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வராது. அதன் பிறகு பல்வேறு அமைப்புகள் அதற்கு உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. தொடர்ந்து பல்வேறு இதெல்லாம் நடைபெற்று இப்போ இந்த கட்டத்தை எய்திருக்கிறது. இப்போ இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் பல்வேறு கோணங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகம கோவில்கள்னு ஒன்று வருது, ஆகமம் அல்லாத கோவில்கள்னு ஒன்று வருது. இது இல்லாமல் பயிற்சி பள்ளியில் பயின்றவர்கள் இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. மீண்டும் திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஆகமம் அல்லாத கோவில்களில் நீங்கள் இதை நியமிக்கலாம், இதற்கான கணக்கெடுப்பையும் நீங்கள் சீக்கிரம் எடுத்து சொல்லுங்கள், எத்தனை கோவில்கள் இருக்கிறது ஆகமம் அல்லாத கோவில்கள் அப்படிங்கிற மாதிரியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதை முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அரசாங்கம் ஹிந்து வழிபாடு தலங்கள் மட்டுமே ஏன் குறி வைக்கிறாங்க? ஏன்னா இந்த மாதிரி அர்ச்சகர் நியமனம் செய்கிறது இதெல்லாம் பண்ணுறதை பற்றி ஹெச்ஆர்என்சியில் எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. ஹெச்ஆர்என்சி பொறுத்தவரை அந்த ஆக்டை படித்து பார்த்தாக்க ட்ரஸ்டீஸ் தான் அந்தந்த கோவில் நிர்வாகத்துக்கு அவங்க பொறுப்பு. அவங்க செய்கிறத தவறாக அல்லது சரியானு பார்க்க வேண்டிய கடமை தான் ஹெச்ஆர்என்சி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னே சொன்ன மாதிரி அரசாங்கம் எதற்காக இந்து கோவில் மட்டும் குறிவைக்கிறது? இவங்களால் அனைத்து சாதியினரும் சர்ச்சுக்கு பாதிரிகள் ஆகலாம் அப்படின்னு போடுவதற்கு தைரியம் இருக்கா? ரெண்டாவது, அங்கே இப்போது கிறிஸ்துவர்கள் மத்தியில் கூட பல சர்ச்சுகள், பல டினாமினேஷன்ஸ், சம்பிரதாயங்கள் இருக்குது. பென்டகோஸ்டல் இருக்கிற பாதிரியார் ரோமன் கேத்தலிக்கு போட்டிங்கனாக்க என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி சுன்னி மசூதியிலேயே பல பிரிவுகள் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒரு காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. அங்கே ஒரு மௌலானா இல்லை மௌல்வி வரணுன்னாக்க அவங்க எந்த மாதிரி அவங்க வர்றாங்க, அது அவங்க அடிப்படை ட்ரெடிஷன் கஸ்டம்ஸ் இருக்குது. அதையெல்லாம் மீறி அந்தந்த மதங்களுக்கு அந்தந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு கோவில் அல்லது எந்த வழிபாடு ஸ்தலங்களாக இருக்கட்டும், சர்ச்சோ அல்லது மாஸ்கோ, வழிபடும் வருபவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவங்க அங்கே அந்த வழிபாடு நடத்துகிறவங்க. அந்த வழிபாடு நடத்துகிறவங்களுக்கு ஒரு
ஒரு லெவல் ஆஃப் credibility தேவை. ஒரு credibility இல்லாட்டாக்க என்ன ஆகும்? இப்போது போலீஸே எடுத்துங்க, இல்லை கோர்ட்ஸே எடுத்துங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு கேரக்டர் கம்மியாக இருந்தாக்க என்ன ஆகும்? நம்பகத்தன்மை உண்டாக. இப்போ நான் எப்படி பார்க்குறோன்னாக்க, இந்த மாதிரி கோவில்களில் கண் வைத்து இவங்களை எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வெறும்னா ஒரு பொலிட்டிக்கல் நோக்கம். இது இந்துக்கள் இடையில ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கமாக தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி 2006 2008 நெஞ்சில் குத்துற முள்ள எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்மள்ட்ட 44,000 சொச்சம் கோவில்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. உதாரணமாக எங்கள் கிராமத்து கோவிலே இருக்குது. எங்கள் கிராமத்தில் மொத்தம் 4 கோவில் இருக்குது. ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, ரெண்டுமே ஆகத்துக்கு உட்பட்டது. ஆனால் HRNC ரெண்டுமே கிடையாது, ஆகம் உட்பட்டு நடந்துகிட்ருக்கு. அதை தவிர ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது, ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. என்னுடைய தோப்புக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன செல்லியம்மன் கோவில் இருக்குது. இந்த செல்லியம்மன் கோவிலுக்கு பூஜாரிக்கு நான் தான் பணம் தர்றேன். அதுவும் முறை இருக்குது. ஒரு வருஷம் ஒரு குடும்பத்தினர் அங்கே பூசாரியாக வந்தாங்கனாக்கா அடுத்த வருஷம் அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு தாயாதி அல்ல பங்காளின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் செய்வாங்க. ஒரே ஆள் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த ஜாதியில தான் செய்வாங்க. மற்ற ஜாதின்னு இந்த செல்லியம்மன் கோவில்லையோ அங்காள பரமேஸ்வரன் கோவில்லையோ இல்லை மாரியம்மன் கோவில்லையோ உள்ள அப்போ அனுமதி கிடையாது. ஏன்னாக்கா நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்க. ஒரு லெவலுக்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தினோம்னாக்க அது நீங்கள் ஐடிஐயோ இல்லை இது டிப்ளமா படித்து 9 மாதம் 10 வருஷம் வரும்னு அது அந்த மாதிரி இல்லை. இது இந்த அரசுக்கு ஒரு சமூக என்ன சொல்கிறது, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அதுக்கு எதுக்கு மதத்துலேருந்து குறியிடுறீங்க? நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ ஐடி கம்பெனிஸ் அரசு உடைய உதவி இல்லாமையே திறந்து பல லட்சக்கணக்கான படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம செய்யுங்களேன். இதுக்கு நீங்கள் மதத்தில் எதுக்கு குறிக்கிட்டுறீங்க? இது செக்குலர் கவர்மெண்ட் தானே. செக்குலர் கவர்மெண்ட்டுக்கு மத வழிபாடு தலங்களுக்கும் என்ன வேலை? இப்போது நல்ல விஷயமாக உச்சநீதிமன்றம் நீங்கள் ஆகம விதிகள் உட்பட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. ஆனாக்க இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னாக்க, எல்லா கோவில்களையும் அந்தந்த கோவில்களுடைய பாரம்பரியமான விதிமுறைகள் ஒரு ஆகமம் இருக்கு. ஆகமம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆகமம்ங்க ஒரு செட் ஆஃப் புக்ஸை குறிக்கிறது. நம்ம 3 சாதாரண பார்த்தாக்க 3 இப்போ இருக்கிற 3 வைஷ்ணவ ஆகமங்கள், 28 சொச்சம் சைவாகமங்கள், அதை தவிர மற்ற பிள்ளையார் கோவில் அந்த தனித்தனி ஆகமங்கள்லாம் இருக்குது, முருகன் கோவில் ஆகமெல்லாம் இருக்குது. அதை அப்படி பார்க்காம ஆகமங்கிறது என்னது? ஆகமம்னு பார்த்தாக்க அது 3 விஷயங்கள் சொல்கிறது. ஒன்று, கோவில்களை கட்டுமானங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்கெங்கே எந்தெந்த விக்கிரகங்கள் இருக்கப்பட வேண்டும், சிற்பங்கள் எங்கே இருக்கலாம், வாஸ்துப்படி எப்படி கட்டணும், அது ஒரு. அதே மாதிரி அங்கே ஏதான சிதலமடைந்தாக்க அதை நம்ம எப்படி சரி செய்யணும். ஒரு விக்கிரகம் செல்லமடைஞ்சினாக்க அதுக்கு விதிமுறைகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த கோவில்களுடைய வழிபாடு எப்படி நடக்கணும், முறை எப்படி நடக்கிறதா, அதை பற்றி ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே அவங்க ஒவ்வொரு ஆகமத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லா கோவிலுக்குமே பொருந்தும். ஆகம கோவிலுங்கிறது என்ன, சில ஆகமத்தில் வச்சுங்க நடத்துகிறாங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு கிராம கோயிலில் கூட அவங்க கட்டுமானத்துக்கும் அந்த ஊர் பெரியவங்கள்லாம் கூடி அந்த மக்கள்லாம் கூடி தான் அந்த கோயிலை ஸ்தாபனம் செஞ்சுட்டு வழிபாடு நடத்துகிறாங்க. அதே மாதிரி வழிபாட்டு முறைகளும் இருக்குது. எப்போ நம்ம காலையில், எப்போ நம்ம இந்த அதிகாலையில் எப்போ அந்த வழிபாடு நடத்தணும், மத்தியானம் எப்படி, சாயங்காலம் எப்படி, எப்போ உற்சவங்கள் நடக்கும், எப்போ தேரோட்டம் நடக்கும். பல கோவில்களில் ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு சாமி போவார், அந்த கோவிலே இந்த கோவிலுக்கு சாமி வருவார். அதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு. நீங்கள் ஆகமம் இல்லாத கோவில்கள்னு சொன்னாக்க கிராம கோவில்கள்லாம் வந்துடும். இப்போ அங்கே போய் நீங்கள் என்னை பொறுத்தவரை எங்கள் கிராமத்துலேயே பங்காளிங்கள் 2 பேர் மாறி மாறி அந்த மாரியம்மன் கோவிலில் பூசாரியாக இருக்காங்க. நீங்கள் திடீர்னு இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பேச்சு சொல்கிறேன், இல்லை ஆகமம் இல்லாத கோவில் எல்லா ஜாதியினரும் அர்ச்சனை ஆகலாம் அப்படின்ட்டு மூணாவது ஆள் நடத்தினாக்க அந்த கம்யூனிட்டியில் பிளவு ஏற்படுமா ஏற்படாதா? எதற்காக செய்கிறாங்க?
44,000 கோவில், 44,000 கோவில்களில் அந்த அர்ச்சகர்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை எக்கனாமிக் கேப்பபிலிட்டி இருக்கா அவங்களுக்கு? 44,000ங்கிறது ஒரு ஐடி கம்பெனியில் 1/5 1/10 தான் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவோ வேலைவாய்ப்பு இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அங்கெல்லாம் போகாமல் அவங்களையும் இந்த இதில் தள்ளுறீங்க. என்ன வரும்படி கிடைக்க போகுது? 9,000 10,000-மா? இல்லை, அவ்வளோதும் கொடுக்கறது இல்லை. இப்போ எவ்வளோ கொடுப்பாங்க? ஏன்னா அதனால் இந்த அர்ச்சகர் விஷயம் வந்து நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்துக்களின் அடிப்படை நம்பிக்கையை பிளவுபடுத்துவதற்காகவே எடுத்த ஒரு நடவடிக்கை அப்படின்னா பார்க்குறேன். ஆனால் பொதுவாக அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவதுன்னா இது ஒரு சமூக நீதிக்கான அடிப்படை. இது பல 100 ஆண்டு காலம் கழித்து இப்போ தான் வந்து எல்லாரும் எல்லா கோவில்லையும் போயிட்டு வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி பூஜைகளும் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதற்கானது சட்ட ரீதியான போராட்டத்தில் இப்போ திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற மாதிரியான அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப விசித்திரமான விஷயம். கோவில் வழிபடுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி உண்டு, அது வந்தாச்சு. என்றைக்குமே இருந்து நடுவில் உண்மையை பார்க்க போனாக்க பல 100 ஆண்டு காலமாக கோவில்களில் எல்லாருமே போகிற மாதிரி தான் இருந்தது. நடுவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தபோது பிளவுபடுத்தணுங்கிறத அவங்க காஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, ஜாதியை மாற்றி காஸ்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து கடைசியில் 30s 40sலாம் டெம்பிள் என்ட்ரிலாம் வந்து எல்லாருமே இன்றைக்கும் எல்லாருமே வழிபடுங்க. ஆனால் உள்ள அந்த அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள சாமியை எப்படி டெய்லி பூஜை பண்ணணும் அதை பற்றி அதுவும் பண்ணலாம், எல்லா ஜாதியும் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ள ஒரு அரசாங்கம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்தந்த கிராமங்கள் அந்தந்த இடங்களில் உள்ள அந்தந்த ஜாதி, அவங்க எந்த ஜாதியான இருக்கட்டும், அவங்க முறைப்படி அந்த ஒரு இப்போ ஒரு அர்ச்சகர் ஆகமக்குள்ள அர்ச்சகர் எடுத்திங்கனாக்க அவங்க ஒரு 12 வருஷ காலம் குருகுலம்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷ காலம் அங்கே ஜூனியராக அர்ச்சகராக இருக்காங்க. ஒரு 18-19 வருஷம் பிறகு தான் அவங்க அர்ச்சகராகிறாங்க. அதே மாதிரி ஒன்று ஏற்படுத்துங்க. அப்போ தான் பக்குவப்பட்டு வராங்க. அந்த கரெக்டு. அதே மாதிரி இங்கேயும் ஏற்படுத்துங்க. நாங்கள் இப்போ அனைத்து ஜாதியும் எல்லா இதுலேயும் துறையிலும் போகிறாங்க. இப்போது அரசாங்கத்திலேருந்து ஆரம்பித்து ஆர்மியிலேருந்து ஆரம்பித்து அங்கே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, எந்த மாதிரி வேறுபாடுகளும் பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த அர்ச்சகரானால் தான் நம்ம சமூக சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி சரிசமமாக நிலைநாட்டப்படுதுன்னு சொல்கிறது வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆர்குமெண்ட். இது நீ ஆக்சுவலாக அதை யார் அர்ச்சகர் ஆகிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்க வேண்டியது தானே. இது பியூர்லி இது பொலிட்டிக்கல் மூவ், இது வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த ஆகமம் அல்லாத கோவில்களை கணக்கெடுங்க அப்படின்னு. இது ஏற்கனவே ஒரு திருப்புலையுமே இதை கணக்கெடுக்க சொல்லி கொடுத்துருந்ததாக எனக்கு நினைவு இருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே HRNC கிட்ட இருக்கு. அவங்களே ABCன்னு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதுவும் சொத்துக்களில் வருமான அடிப்படையில் அவங்க கோவிலெலாம் பிரிச்சிருக்காங்க. பெரிய கோவில்னு பார்த்தாக்க எல்லாம் முக்கால்வாசி எல்லாமே ஆகமத்துக்கு உட்பட்டு தான் வரும். அது 2 செக்ஷன் இருக்குது. ஐ திங்க் 46 ஒன்று, அப்புறம் 49 ஒன்று இருக்குது. அந்த பிரிவுலாம் கோயிலும் அந்த லிஸ்ட் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்குது, HRNC இருக்குது. அதை தவிர இது வந்து 44,000 கோவில் தான் HRNC கண்ட்ரோல் இருக்கிறது. இது இல்லாத ஆகம கோவில்களையும் எடுக்க சொல்கிறாங்க இல்லையா சார்? அது இப்போ HRNC கட்டுப்பாடுக்கு அப்பாற்பட்ட ஆகம கோவில்கள்னு பார்த்தாக்க தனியார் கோவில் தான் இருக்க முடியும். தனியார் கோவிலும் அதுவும் ட்ரஸ்ட்டோ சொசைட்டி தான் இருக்க முடியும். அங்கே இங்கே கை வைக்க எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதி கிடையாது. இவங்க இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்புங்கிறது HRNC கண்ட்ரோலில் அவங்க நோட்டிஃபை பண்ண டெம்பிள்ஸ்க்கு தான் பொருந்தும். இந்த நோட்டிஃபை பண்ணாத அதுக்கு அப்பாற்பட்ட ஆகமத்துக்கு அடிப்படையான கோவில்கள் இருக்கா இல்லையாங்க சந்தேகம். ஏன்னா ரொம்ப கம்மி, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க ஆகம அடிப்பில் கோயிலெலாம் கையப்படுத்தியாச்சு, அவங்க சொத்துக்கள்லாம் சூறையாடியாச்சு. அதுக்கு வெளில கோயில் இருக்கிறதா கிடையாது. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது HRNC கண்ட்ரோலில் இருக்கிற ஆகமம் அல்லாத கோவில்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லையா? அப்படிதான். தனியார் கோவில்களோ அல்லது தனியார் கோவிலுக்கு பொருந்தாது. ஒரு தனிப்பட்ட குரூப்போ அவங்க மெயின்டைன் பண்ணுற கோவில்களுக்கு இது பொருந்தாது, கண்டிப்பாக பொருந்தாது. ஏன்னா அது வந்து அது அந்த மாதிரி செஞ்சாக்க அது ஆர்டிகல் 25, 26 அடிபடும், மீற மாதிரி கண்டிப்பாக அடிபடும். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அது
இது வந்து இன்சைட் தி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்ட யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி ஜாதி, ரிசர்வேஷன், பேக்வர்ட் காஸ்ட், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் எல்லாம் வருது. அதனால இது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஆகம கோவில்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட கோவில் இருக்கான்னு கேட்டாக்க கிடையாதுன்னு சொல்லுவேன். கிடையவே கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆகம கோவில்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டில் 6000-7000 கோவில் தான் இருக்கும். மற்ற எல்லாம் இந்த கோயிலில் தான் ஆகம வழிப்படி அர்ச்சகர்கள், பிராமணர்கள் அர்ச்சகராக இருக்கிறாங்க. அப்போ அப்பாற்பட்டு கிட்டத்தட்ட 38,000 கோவில் சொச்சத்தில் பிராமணர்கள் அர்ச்சகர்கள் கிடையாது. அந்தந்த கோவில்களில் அந்தந்த ஜாதியினர் தான் பூசாரியாவோ அர்ச்சகராகவும் இருக்காங்க. இப்போ அங்கதான் இவங்க வந்து இந்த புதிய ஆட்களை கொண்டு வந்து புகுத்தணும்னு நினைக்கிறாங்க. புகுத்தட்டும். அப்போ அந்த லோக்கல் ஜாதியினர் அவங்க அதை எப்படி ஏற்றுக்கிட்டாக்க ரொம்ப நல்லதுதான், வரவேற்கத்தக்க தான். ஆனாக்கா இவங்க ஒரு தரப்பினருடைய கடவுள் நம்பிக்கையை குலைக்கிற நோக்கம்தான் இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம். இதில் வந்து ஒரு சமூக மேம்பாட்டுக்காக எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஏன்னா எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. இந்த 44,000 பேர் தமிழ்நாடு பாப்புலேஷன் 8 கோடி 9 கோடியா, இதில் வந்து 44,000 பேர் நம்ம அர்ச்சகரை நியமிச்சாக்க சமூக நீதி வந்துருமா? இப்போ கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் அவங்க உள்ளே போய் அர்ச்சகர் யாருக்கு அவங்க நம்பிக்கையில் தான் போகிறாங்க. அதையே நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறீங்க, வேறு வேலையே கிடையாதா? இப்போ அது மட்டும் இல்லாமல் சுமார் 2500 அர்ச்சகர் காலி பணியிடங்கள் இருக்கும். இது நிரப்புவதற்கு அது வசதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பண்ணட்டுமே. 2500ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாக்க 5000 பேர் 6000 பேர் வேலைக்கு வர்றாங்க. இவங்களெல்லாம் ஒழுங்காக நல்ல ஒரு ஸ்கில்லு ட்ரேடு கொடுத்து. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அர்ச்சகர் ஆகிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்ததியெல்லாம் அர்ச்சகர் விரும்புவாங்களா? இல்லை அவங்க வெளியே போய் மற்ற வேலையை எடுக்கணும் விரும்புவாங்களா? இன்றைக்கி கூட கிராமப்புறத்தில் யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன் தயாராக இல்லை. இப்போ கிராமம் பார்த்தாக்க எல்லாருமே ஐடி அல்லது மற்ற வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கோவில்களில் எல்லாம் இப்போ நீங்கள் ஆகமம் இல்லாத கோவில்கள் எல்லாமே கிராமப்புற கோவில்கள் தான் இருக்கும். 90% அங்கே தான். அந்த கோயிலெலாம் நீங்கள் இவங்க தான் வந்து பூத்தினீங்கனாக்க வேறு இடத்துலேருந்து அது எப்படி நம்ம அதை அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு புரியலை. ஏன்னா குலத்தொழிலை எதிர்த்தவர்கள் தான் இந்த திமுக. இப்போ இவர்கள் வந்து புதிதாக ஒரு தொழிலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர்களுடைய சந்ததி என்ன செய்ய போகிறது? ஆமாம், ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த அர்ச்சகர்கள் நியமித்த பிறகு வருமான ரீதியாக அவங்களுக்கு ஒரு சாதாரண நிலைப்பாடு தான் இருக்கும். அந்த நிலைப்பாடை வச்சுட்டு அவங்க சந்ததிகளை எப்படி அவங்கள படிப்பு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அமைச்சு எப்படி முன்னேறுவாங்கன்னு ஒரு புரியாத விஷயம் தான் அது. ஐடின்னு எடுத்தால் கூட நல்ல சம்பளம் வருது, முன்னேற வாய்ப்பு இருக்குது. இப்போ அர்ச்சகர் பொருளாதார ரீதியாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இதுவும் எடுத்தாலும், எந்த தொழில் எடுத்தாலும் அர்ச்சகர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இல்லை, இவர்களே தான் கேலி செய்தார்கள். தட்டில் போடக்கூடிய அமௌண்ட்டை வாங்கக்கூடிய பிராமணர்களுக்கே இவ்வளவு இருக்குதா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் அவங்க தான் முன்னுக்கு வச்சாங்க. அது பெரிய விஷயம். தட்டில் போடுற பணத்தை அர்ச்சகர்கள் எடுக்கலாமா, அது வேற விஷயம். அதை பற்றி தனியாக பேசலாம். ஏன்னா அது கேட்டாக்க இப்போது பல ஹெச்ஆர்என்சி கோவில்களில், ஆகமத்துக்கு உட்பட்ட கோவில்களில் அர்ச்சகர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேட்க ஒரு கேள்வி வரும். அப்படி கேட்டாக்க நிறையா ஒரு என்ன சொல்கிறது, சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் வெளிவரும். ஏன்னா அங்கே கொடுக்குற சம்பளம் இப்போ 1000 ரூபா, 800 ரூபா, 560 ரூபா பாக்கியே வச்சுருந்தாங்க. ஒரு முறை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது தவிர ஆடிட் ஆப்ஜெக்ஷனே வந்திருக்கு. அவருக்கு இதுக்காக 850 ரூபா சொச்சம் சம்பளம், இதுக்காக 750 ரூபா அதிகமாக கொடுத்தீங்க, நல்லா வந்திருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, விசித்திரமான கேள்விலாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 850 ரூபா கொடுத்தாக்க நாள் சம்பளம் கூட 850 ரூபா வாங்கி தான் வேலைக்கு வர்றாங்க. இப்போ எங்கள் கிராமத்தில் ஒரு நம்ம வேலை செய்யணும் ஆள் தேடினாக்க 650 ரூபா நாள் சம்பளம். அது தவிர கார்த்தால டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் டீ பட்சணம், இதெல்லாம் சேர்த்து போட்டேன் 850 ரூபா 900 ரூபா வருது. இதைத்தான் மாதம் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க பல கோவில்களில் ஹெச்ஆர்என்சி. அதை முதல்ல சரி செய்யட்டும், பிறகுலாம் இங்கே வரட்டும். நேரிலே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். 75 வருஷம் முன்னாடி கோவில் நிலங்கள் வருமான வீட்டுத்தொழிலை ஆக்கிரமிப்புகள் அனுபவிக்கிறான்னு சொல்லி எடுத்தீங்க. 75 வருஷம்
கழிந்தும் கூட இன்னும் ஆக்கிரமிப்பு தான் இருக்கா? அப்போ உங்க அருகதை என்ன? எப்படி நீங்க நிர்வாகம் பண்ணீங்க 60-75 வருஷமா? நிலத்தெல்லாம் கோட்டை விட்டு உட்காந்துருந்தீங்க. 7000 ஏக்கர் எடுத்து 4 வருஷம் எடுத்தீங்கல்ல, 2 கள்ளி தான் வருமான எவ்வளோ வந்தது? ஒயிட் பேப்பர் அறிக்கை விடட்டும். அதே மாதிரி 4,78,000 லட்சம் 4,78,000 ஏக்கர் விளைநிலங்கிறது எவ்வளோ வருமானம் வருது? 29 கோடி ஸ்கொயர் ஃபீட் மணி எவ்வளோ வருமானம் வருது? வெள்ளை அறிக்கை விடட்டும் இந்த கவர்மெண்ட் பார்க்கலாம். கோவில்களுடைய நிதியிலிருந்து அதை எப்படி செலவழிக்கணும், அதை எப்படி நம்ம மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டியது ட்ரஸ்டீஸ் தான் எடுக்க வேண்டும்.